ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு விலாகுங்க. இப்போ தான் எடிட் பண்ணி போட டைம் கிடச்சிது. அன்றைக்கி பப்பு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு டைம் இருந்தது, சரி பக்கத்தில் நர்சரி போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோங்க. விநாயகா மிஷன் தாண்டி மெடிக்கல் காலேஜ் பக்கமே இந்த பாலம் ஏறி இறங்குனிங்கன்னா சைடில் இருக்குங்க சண்முகா நர்சரி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறையா டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு நர்சரி போய் சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இவங்கக்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் பார்க்காத பிளான்ஸ் எல்லாம் நிறையா இருந்ததுங்க. ஹைவேஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பாருங்கள். டைம் போனதே தெரிலைங்க. பப்புவை கூப்பிட்ற டைம் ஆகிடுச்சின்ட்டு கொஞ்சம் பிளான்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இந்த அடீனியம் வந்து டேமேஜ் ஆகி இருந்ததுங்க. ஆனால் அந்த ஷேப் பார்க்கும்போது கண்டிப்பாக கீழே சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுங்க. டேமேஜ் ஆனதுனால கொஞ்சம் ரொம்ப சீப்பாகவே வாங்கிட்டேன்னு வைங்களேன். அந்த பாட்டும் அங்கேயே வந்து சீப்பான ஒரு ப்ரைஸில் வாங்கி அங்கேயே மண் போட்டு வச்சு கொடுக்க சொல்லிட்டேங்க. அப்புறம் மண் ஒரு மூட்டை வாங்கியிருந்தேன். மண்ணில் உரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேங்க ஒரு மூட்டை. இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்ட்டு அந்த வேலையில் இறங்கிட்டேங்க. அப்புறம் இந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஷேப்பில் இருந்தது, பார்த்திங்கன்னா தெரியும். சரி இதை வந்து போன்சாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேப் பார்த்தே நான் வாங்கிட்டேங்க. இது அழகாக நம்ம ஷேப் பண்ணலாம். நான் அதை ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து காட்டுறேன். அப்புறம் மயில் மாணிக்கம் ஒன்று. இது வந்து வெட்டி வேருங்க. வெட்டி வேர் வந்து நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன் கிடைக்குமான்ட்டு. இங்கே கிடச்சது. இவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லைங்க, 12 ராசிகள், அப்புறம் நட்சத்திர பலன்களுக்கு ஏற்ற செடிகள், மரங்கள், இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அத்தனையுமே அங்கே இருந்தது. மூலிகை செடிகள், நான் நிறைய கேள்விப்படாத செடிங்களெல்லாம் நிறைய அங்கே இருந்தது. ஆனால் எனக்கு டைம் இல்லைங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன செடி அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு. அப்புறம் எல்லா பிளான்ட்டையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். மயில் மாணிக்கத்துக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கம்பி ரெடி பண்ணி அதில் வச்சுருக்கேங்க. சைடில் பிவிசி பைப்லலாம் ஹேங்கிங் பிளான்ட்டெல்லாம் போட்டு வச்சுட்டேங்க. மண் இல்லாததுனால இத்தனை நாளும் போடாமல் வச்சுருந்தேங்க. ரெயின் லில்லி வந்து பப்பு கிள்ளிட்டான். அப்புறம் வந்து அடீனியம் வந்து சைடில்
அந்த பொண்ணு வந்து கையில் கிள்ளிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து சேஃப் அப்ளை பண்ணி ஓரமாக வச்சுருக்கேன், ட்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு. அவ்வளோதாங்க, இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்கு அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு. இது அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. வெட்டி வேரோட வேர் நல்லா நீளமாக ஒரே மாதிரி வளர்கிறதுக்கு பிவிசி பைப்பில் வச்சிங்கன்னா சூப்பராக வளருன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதே மாதிரி மண்ணை நிரப்பிட்டு அது மேலே வெட்டி வேரை வச்சு விட்டுட்டேங்க. எனக்கு இந்த செடி வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்கள் இப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.